வெண்டைக்காய் சட்னி. வெண்டைக்காய் சுத்தம் பண்ணி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதை எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிடணும். வதக்கிட்டு எல்லாம் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சி எடுத்து வச்சோம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சாதத்துக்கெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சட்னி. வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா, புளி கொஞ்சம் வச்சுக்கணும். அதை சொல்ல மறந்துட்டேன். வதக்கையில் கொஞ்சம் புளியும் வச்சுக்கணும். தக்காளியும் போட்டால் கூட புளியும் வச்சுக்கணும். போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தான சேனலுக்கு சப்ஸ்கிரைப்